இன்றைக்கு ரஜினி அரசியலில் இல்லை. ஆனால் அரசியலுக்கு வரப்போகிறேன் என சொன்ன நாளில். ஆன்மீக அரசியல் என பேசிய நாளில். ரஜினி மீது தீக்க ஆசாமிகள் வைத்த விமர்சனம். எந்த நாகரீகமுமில்லாது இருந்தது. ரஜினியை குடிகாரன் என்று விமர்சிக்கவும் தயங்கவில்லை. ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு. அதை பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஒரு சினிமா நடிகனை விமர்சிக்க எத்தனையோ நியாயமான காரணங்கள் இருக்க முடியும். உதாரணத்திற்கு அவனது வரி ஏய்ப்பை விமர்சிக்கலாம். சக பெண் கலைஞர்களோடு அடாவடித்தனமாக ஒரு செயலை செய்திருந்தால் அதை விமர்சிக்கலாம். ஆனால் அவ்வாறில்லாமல் ரஜினியை அறிவு நாணயமற்ற கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை வித்தியாசமாய் விமர்சிக்கிறது. ரஜினி குடிகாரனாம். மொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக்கிய கூட்டாளிகளாம். திராவிடக் கட்சிகாரர்களை சாடாமல. திராவிடக் கட்சிகாரர்கள் திறந்த சாராயக்கடையில் குடித்தவனை சாடுவது தான். ஆசிரியர் கி. வீரமணியின் அகராதியில் அறிவு நாணயம் போலும். குடி பழக்கத்திற்காக விமர்சிக்க வேண்டும் என்றால். விமர்சனத்திலிருந்து ஒரு சினிமா கலைஞனாவது தப்புவானா. நம்ப முடியுமா. ஆனால் நடந்தது உண்மை என்கிற தலைப்பில் புதன். ஜனவரி 31 2018 விடுதலை பத்திரிகையில் ஒரு சிறு கட்டுரை. அதிலிருந்து ஒரு முழுபுட்டி வெளிநாட்டு சாராயத்தை தண்ணீர் கூட கலக்காமல் குடித்த வெறியனை விமான பயணத்தின் போது நான் நேரில் பார்த்தேன் என்று. இன்று ஆன்மீக அரசியல் பேசும் நடிகரை பற்றி மறைந்த நடிகை மனோரமா. மேடைதோறும் குறிப்பிட்டதை மறக்க முடியுமா. இதுபோன்ற ஆன்மீக போதை போர்வைகளோடு வருபவர்கள் பற்றி வள்ளுவர் தரும் எச்சரிக்கையைக் கண்டு வியக்காமல் இருக்க முடியாதல்லவா. பேதைமை என்ற அதிகாரத்தில் நாணாமை நாடாமை நாரின்மை யாதென்றும் பேணாமை பேதை தொழில். குறள் 833. விளக்கம். வெட்கப்பட வேண்டியதற்கு வெட்கம் இல்லாது இருத்தல். நல்லவற்றை விரும்பாதிருத்தல். யாரிடமும் அன்பு கொள்ளாது இருத்தல். காக்க வேண்டியவற்றை காக்காமல் இருத்தல் ஆகியன பேதையின் செயல்களாகும். பேதைகளை புறந்தள்ளுவோம். மேதைகளை போற்றுவோம் என்கிறது அந்த கட்டுரை. ஆன்மீக அரசியல் பேசியவரின் குடி போதையை பேசிவிட்டு. பகுத்தறிவு அரசியல் பேசிய நபரின் குடி தத்துவத்தைப் பற்றி பேசாமல் போனால். அது அயோக்கியதனமில்லையா. அதற்கு முன்னால் பேதைகளாக உள்ள சினிமா நடிகர்களை எல்லாம் விமர்சித்துள்ளதா விடுதலை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி சிறை தண்டனை பெற்ற நடிகர்களும் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி செய்தி போட்டதா விடுதலை. மீடு விவகாரத்தில் சந்தி சிரித்த வைரமுத்துவுக்கு எப்படி வக்காலத்து வாங்கியது விடுதலை என்றும் பார்த்தோம். பாலியல் வன்கொடுமையாளனை விட குடிகாரன் அயோக்கியன் போலும் தீக்க காரனின் பார்வையில். குடிகாரர்களுக்கெல்லாம் விளக்கு பிடித்த ஈ. ராமசாமியின் பேச்சுக்களை. எழுத்துக்களை அடுத்து பார்ப்போம். மருத்துவரின் ஆலோசனையின் பேரில். இன்று குடிப்பழக்கத்தை விட்டு விட்ட ரஜினி கூறுவதென்ன. இன்று என் உடல்நலம் கெட்டதற்கு காரணம் குடிப்பழக்கம். அதனால் குடியை மறந்து வாழுகிற வாழ்க்கையை கொண்டாடுங்கள். என தம் ரசிகர்களை வேண்டுகிறார். குடிபோதை காட்சிகளில் நடிப்பதை பெருமையாக நினைத்த ரஜினியின் பாவ விமோசனம் இந்த அறிக்கை என சொல்லலாம். பெரியாரியவாதிகள் வெறுக்கும் ஆன்மீக அரசியல் பேசியவனிடமும். குடியை மறக்க சொல்லும் ஒரு நல்ல குணம். கள்ளு கடைகளை எதிர்த்து 500 தென்னை மரங்களை வெட்டிய எங்கள் பெரியார். என பெருமை பேசும் பெரியாரியவாதிகள். ஈ. ராமசாமி கள்ளு கடையை ஆதரித்து பேசிய அயோக்கியதனங்களை பட்டியல் இடுவார்களா. சாமி சிதம்பரனார் நூட்களஞ்சியம். பாகம் 2 தமிழர் தலைவர் பெரியார் ஈ. ரா. வரலாறு. நூலின் 273ஆம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை வாசிப்போம். ஜூன் 19 1971 இல் மதுவிலக்கு ஒழிந்தது. தந்தை பெரியார் அவர்களின் அறிவுரையை ஏற்று தமிழ்நாடு அரசு மதுவிலக்கை ஒழித்தது. ஆக 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழர்கள் குடிகாரர்கள் ஆனதில் பெரியாருக்கு நிறைய பங்குண்டு போலும்.
குடிகார ரஜினி முழு வெளிநாட்டு சாராய பாட்டிலையும் குடித்தார் என்றால். அது வயது முறுக்கு தேவைக்கு மேல் சம்பாதித்த பணக்கொழுப்பு. மற்றபடி யாரையும் குடிக்க தூண்டவில்லை. ஆனால் அறிவுலக ஆசான் ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதை எப்படி என பார்ப்போம். குடிப்பது தவறில்லை. கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர். சொல்லுங்களேன். நான் குடிக்கிறதில்லை. எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன். கள்ளுக்கடை எல்லாம் மூடி இருந்தாங்க. அப்போ குடிக்காம இருந்தாங்களா. குடிச்சுகிட்டுத்தான் இருந்தாங்க. ஒருத்தரும் அப்போ குடியை தடுக்கல்லே. சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான். கூலி உயர காரணம் இதுதான். சினிமாவுக்கு போறதை விட இது நல்லதுதான். பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள். தொகுதி 2 பக்கம் 1227. பதிப்பாசிரியர் வே. ஆனைமுத்து. நேர்காணல் தேதி டிசம்பர் 27 1972. மூடும் பிறை அடைப்புக்குறி. இந்த யோக்கியதை பெரியாரிய அடிமைகள் தான் ரசினிகாந்த் மொடா குடிகாரன் என்கிறார்கள். குடிக்கு டாஸ்மாக் ஏஜென்ட் போல் வக்காலத்து வாங்கும் ஈ.வே. ராமசாமியோ பெரியார் ஆகிவிட்டார். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஈ.வே. ராமசாமி. கடவுள் இல்லை என தானே சொன்னார். தம் நண்பர்களிடம் நாத்திகத்தை தானே பிரசாரம் செய்தார். மது பழக்கமில்லாத ஈ.வே. ராமசாமி. மது பழக்கம் கூடாது என தானே சொல்லி இருக்க வேண்டும். குடிக்கிறவனையும் குடிக்காதே என தானே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் வாங்கி கொடுத்தாராம். குடிப்பது தவறு இல்லை என்றால் எதற்கு. ரஜினி குடித்த பழங்கதை செய்திக்கு அரைப்பக்கத்தை வீணடிக்க வேண்டும். விடுதலை பத்திரிகைக்காரன். ஆன்மீக அரசியல் பேசியதற்கா. ஆன்மீக அரசியல் பேசாமல் பகுத்தறிவு பேசுபவனாக இருந்தால் 4 பாட்டில் என்ன. 40 பாட்டில் சாராயத்தையும் தண்ணீர் கலக்காமல் குடித்திருந்தாலும். அது செய்தியாகி இருக்காது. தீக்க பேர்வழி கண்டு கொள்ள மாட்டான். குடிகாரனையும் சாதி கட்சி மதம் பார்த்து விமர்சிக்க. இவர்களுக்கு பகுத்தறிவு கற்று கொடுத்த ஈ.வே. ராமசாமி கண்டு பிடித்து சொன்னது. சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான். உண்மை தானா. தமிழன் குடித்து குடித்து உடம்பு கெட்டு. உழைக்க மறந்து சோம்பேறிதனத்திற்கு ஆட்பட்டதன் இம்மாலய விளைவு. பிற மாநில தொழிலாளர்களின் அமோக வரவு. தமிழர்களின் வாழ்வதாரங்களை பறித்தது இந்த குடிப்பழக்கம். இதை உணர்கிற புத்தி இல்லாமல் ஈ.வே. ராமசாமி சொன்னது. கள்ளு குடிச்சு செத்தவங்க எத்தனை பேர் என்று கேட்கிறார். மக்கள் செத்தால் தான் ஒரு பழக்கத்தை கெட்ட பழக்கம் எனன ஒப்பு கொள்வாரா. என்ன ஒரு புத்திசாலி மூளைக்காரனாக ஈ.வே. ராமசாமி இருந்திருக்கிறார். குடித்து குடித்து செத்ததால் தானே மது ஒழிப்பிற்கு மக்களிடம் ஆதரவேற்பட்டு. தமிழகத்தை விட்டே கால் நூற்றாண்டு சாராயம் இல்லாமல் இருந்தது. குடியை மறந்திருந்த தமிழ் சமூகத்திற்கு குடிக்க கற்று கொடுத்து சீரழித்தது திராவிட மாடல் கட்சிகள் தானே. ஈ.வே. ராமசாமியின் நண்பர் ராசாசி கதற கதற கெஞ்சினார். மதுக்கடைகளை திறக்க வேண்டாம் என. ஆனால் ஈ.வே. ராமசாமி மருத்துவராகி. குடிக்கு நற்சான்றிதழ் தருகிறார். சினிமாவுக்கு போவதைவிட குடிப்பது நல்ல பழக்கம் தான் என்று. சாராய கடை அதிபர் யாராவது ஈ.வே. ராமசாமிக்கு. பெரிசாய் செய்திருக்க வேண்டும் போலும். அதான் சாராயத்துக்கு சரமாரியான ஆதரவு போலும். மேலும் ஈ.வே. ராமசாமி சொன்னது. கடுகளவு உலகறிவு உள்ளவர் எவரும் மதுவிலக்கை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து. முடிந்த முடிவு. இதை யார் சொல்கிறார் என்றால் மதுவிலக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இணையற்ற ஈற்ற பிரச்சாரகர் என்று காந்தியாலும். ராஜாஜியாலும் பட்டம் பெற்று தனது நிலத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டிச் சாய்த்தவன் ஆகிய ராமசாமி. நான் சொல்கிறேன். விடுதலை மார்ச் 18 1971. தென்னை மரத்தால் கிடைக்கிற பிற பயன்பாடுகளை அறியாமல் தென்னை மரங்களை வெட்டியது எவ்வளவு முட்டாள்தனமோ. அவ்வளவு முட்டாள்தனம் கள்ளு கடைகளை ஆதரித்து ஈ.வே. ராமசாமி கருத்துகளை வெளியிட்டது.
இத்தகைய யோக்கியதையை பின்புலமாக வைத்து கொண்டு. ரஜினியை விமர்சிக்கிறார்களாம். ரஜினியை ஒருவன் மத போதையிலிருந்து கூட வெளியே வந்துவிடுவான். மது போதையிலிருந்து வெளியே வருவது தான் சிரமம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத ஈ.வே. ராமசாமியின் அடிமைகள். குடிக்கிறவனை சாதி மதம் பகுத்தறிவாளனா பகுத்தறிவற்றவனா என பார்த்து பொறுக்கி எடுத்து ரஜினியை விமர்சித்திருக்காவிட்டால் தானே ஆச்சரியம். சொந்த அறிவு வேண்டாம். ஈ.வே. ராமசாமி அறிவு போதும் என சொன்னதால் நிகழ்ந்த அறிவு மோசடி இது.